என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? பாப்பாக்கு உடம்பு சரியில்லடா. என்னாச்சு? வெளியில விளையாட போறால, யாரோ தெரிஞ்சவங்க கடலை மிட்டாய் கொடுத்தாங்களாம். அதை வாங்கி சாப்பிட்டுருக்கா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சுடா. பதறி போச்சு எங்களுக்கு. ஐயோ குயோன்னு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதான் மனசே சரியில்லை. இந்த சில்லுவண்டுக்கு தானே உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கு தானே நம்ம கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தோம். நம்ம பாப்பாவுக்கும் அதே. அத்தை, உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். பாப்பாவோட போட்டோ இருக்கா? இருந்தா கொஞ்சம் காட்டேன். நேரில் தான் பார்க்க முடியல. நானும் இன்னைக்கு அவளை கூட்டிட்டு வந்து உனக்கு காமிச்சிடலாம், நாளைக்கு அவளை கூட்டிட்டு வந்து காமிச்சிடலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். கடைசியில பாரு போட்டோ தான் காட்ட வேண்டியதா இருக்கு. சில்லுவண்டு தான் இவங்க பாப்பாவா? முகத்துல குறும்பு தாண்டவம் ஆடுதா? அப்படியே அவ உன்ன மாதிரிதான் வாலு. டேடி மாறா, என்னடா என்னாச்சு? என்னடா என்னாச்சு? அத்தை, நான் பாப்பாவை ஏற்கனவே பார்த்துட்டேன். பாத்திருக்கியா? அவளை எனக்கு நல்லா தெரியும். என்ன? அடிக்கடி என்ன மீட் பண்ணியிருக்கா, பேசுவா. மாறா, நீ என்ன சொல்ற? அப்படின்னா பாப்பா அடிக்கடி சொல்ற அந்த ரவுடி ஃப்ரெண்டு நீயா? எத்தனை பேர் சேர்ந்து தடுத்தாலும் இந்த உலகத்துல ரத்த பந்தத்தை மட்டும் பிரிக்கவே முடியாதுடா. என்ன சொன்னாலும் எவ்வளவு திட்டினாலும், நாங்க எவ்வளவுதான் அவளை நல்லா பாத்துக்கிட்டாலும் அவ உன்னை தேடி ஓடி வந்திருக்கா பாத்தியா? அவளை பார்த்தோன்னு எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு உள்ளுணர்வு. ஆனா அது ராகவன் பிள்ளையா இருக்கும்னு நான் சத்தியமா நினைக்கல.